வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை, 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்து பெங்களூரு தனி நீதிமன்றம் தீர்ப்பு. சசிகலா, இளவரசி சுதாகரனுக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை, மூவருக்கும் தலா 10 கோடி ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவு. பரப்பன அக்ரஹாரத்தில் உள்ள பெங்களூரு மத்திய சிறையில் 4 பேரும் அடைப்பு. அப்பீல் செய்யவும் ஜாமீன் பெறவும் ஜெயலலிதா தரப்பில் சட்ட வல்லுநர்கள் முயற்சி. விரிவான செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையையும் 100 கோடி அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் தோழி சசிகலா, முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகிய குற்றம் சாட்டப்பட்ட மற்ற மூவருக்கும் தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. 1991ஆம் ஆண்டிலிருந்து 1996ஆம் ஆண்டு வரையில் தமிழக முதல்வராக பதவி வகித்த போது வருமானத்துக்கு அதிகமாக 66 கோடி ரூபாய்க்கு சொத்துக்களை குவித்ததாக ஜெயலலிதா மீது 1996ஆம் ஆண்டில் திமுக ஆட்சியில் வழக்கு தொடுக்கப்பட்டது. பாரதிய ஜனதா தலைவர் சுப்பிரமணிய சாமி அளித்த புகார் மற்றும் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் ஆகியோர் கொடுத்த புகார்களின் அடிப்படையில் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தொடர்ந்த இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தமிழகத்தில் இருந்து 2003ஆம் ஆண்டில் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. 18 ஆண்டுகள் நீண்ட விசாரணைக்கு பிறகு சனிக்கிழமையன்று தீர்ப்பளிக்கப்படும் என்று சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜான் மைக்கேல் குன்ஹா அறிவித்திருந்தார். ஜெயலலிதாவின் பாதுகாப்பு கருதி பெங்களூரு அருகே பரப்பன அக்ரஹாரம் மத்திய சிறை அருகே உருவாக்கப்பட்டுள்ள தற்காலிக நீதிமன்றத்தில் சனிக்கிழமையன்று நீதிபதி ஜான் டி மைக்கேல் குன்ஹா தீர்ப்பளித்தார். 1 மணி அளவில் நீதிபதி ஜான் மைக்கேல் குன்ஹா தனது தீர்ப்பை அறிவித்தார். லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் ஜெயலலிதாவை குற்றவாளி என நீதிபதி குன்ஹா அறிவித்தார். ஜெயலலிதாவின் தோழி சசிகலா, முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன், சசிகலாவின் அண்ணி இளவரசி ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவர்களையும் குற்றவாளிகள் என்று நீதிபதி குன்ஹா அறிவித்தார். ஜெயலலிதா உட்பட 4வருக்கும் அதிகபட்ச தண்டனையாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்க வேண்டுமென அரசு தரப்பு வக்கீல் பவானி சிங் வலியுறுத்தினார். ஜெயலலிதா தரப்பு வக்கீலோ வயது மற்றும் உடல்நிலையை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டுமென வாதிட்டார். இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி குன்ஹா மாலை 5 மணி அளவில் தண்டனை விவரத்தை அறிவித்தார். முதலில் ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையை அறிவித்த நீதிபதி குன்ஹா அவருக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். இதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவின் தோழி சசிகலா, முன்னாள் வளர்ப்பு மகன் VN சுதாகரன், சசிகலாவின் அண்ணி இளவரசி ஆகியோருக்கும் தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவர்களது மூவருக்கும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி குன்ஹா தீர்ப்பளித்தார். குற்ற வழக்குகளில் 3 ஆண்டுகளுக்கு கீழ் தண்டனை விதிக்கப்பட்டால் அவர்கள் அப்பீல் செய்யவும் அதுவரை தண்டனையிலிருந்து விலக்கு பெறவும் அவகாசம் அளிக்க சட்டத்தில் இடம் உண்டு. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு அதிகமாக தண்டனை விதிக்கப்பட்டதால் இவ்வழக்கில் அப்பீல் வழக்கின் மூலமே தண்டனை பெற்றவர்கள் நிவாரணம் பெற முடியும். எனவே தீர்ப்பளிக்கப்பட்டதை அடுத்து பரப்பன அக்ரஹாரம் அமைந்துள்ள சிறையில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் அடைக்கப்பட்டனர். குற்ற வழக்குகளில் 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை பெறும் MP, MLA, MLC-க்களின் பதவி உடனடியாக பறிபோகும் என்று கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை அளித்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் முதல்வர் பதவியுடன் MLA பதவியையும் ஜெயலலிதா இழந்தார். சிறை தண்டனை காலமான 4 ஆண்டுகள் மற்றும் அதன் பிறகு 6 ஆண்டுகள் என மொத்தம் 10 ஆண்டுகளுக்கு ஜெயலலிதா எந்த தேர்தலிலும் போட்டியிட முடியாது. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வெளியாவதை முன்னிட்டு திமுக மற்றும் அதிமுக கட்சி அலுவலகத்தில் திரண்ட தொண்டர்கள் மத்தியில் உணர்ச்சி கொந்தளிப்பு காணப்பட்டது. ஜெயலலிதா சொத்து வழக்கில் தீர்ப்பு பிறப்பிக்கப்படுவதை ஒட்டி அவரது இல்லம் உள்ள போயஸ் தோட்டத்தில் அதிகாலையிலேயே தொண்டர்கள் குழும துவங்கினர். ஜெயலலிதா பெங்களூரு புறப்பட்ட போது அவரை உற்சாகமாக வழியனுப்பினர். அதிமுகவின் தலைமை அலுவலகத்திலும் ஏராளமான தொண்டர்கள் திரண்டனர். தீர்ப்பு குறித்து பல்வேறு யூக செய்திகள் அவ்வப்போது வெளியாகி வந்தன. இதன் எதிரொலியாக அதிமுக மற்றும் திமுக தொண்டர்கள் மத்தியிலும் உணர்ச்சி கொந்தளிப்பு காணப்பட்டது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜெயலலிதாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்ற எதிர்பார்ப்புடன் இனிப்பு, பட்டாசுகளுடன் தொண்டர்கள் திரண்டிருந்தனர்.
ஆனால் தீர்ப்பு குறித்து மாற்று தகவல்கள் வர துவங்கியதை அடுத்து அவர்கள் ஆவேசமடைந்தனர். கருணாநிதி, சுப்பிரமணிய சாமி உருவ பொம்மைகளை தீ வைத்து அவமதிப்பில் ஈடுபட்டனர். கோபாலபுரத்தில் கருணாநிதி வீட்டு முன் திரண்ட தொண்டர்கள் கூட்டம் நேரம் செல்லச் செல்ல அதிகரித்தது. ஜெயலலிதா மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகியுள்ளதாக தகவல்கள் பரவியதை அடுத்து அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு பட்டாசுகளை வெடித்தனர். ஜெயலலிதா மீது குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டு தண்டனை அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் சென்னையில் பல பகுதிகளில் போலீசார் பாதுகாப்புக்காக வரவழைக்கப்பட்டனர். பிற்பகலுக்கு பின்னர் சென்னை நகர தெருக்கள் ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடியது. அசம்பாவிதங்களை தடுக்க போலீசாரின் ரோந்து அதிகரிக்கப்பட்டது. நகரின் பாதுகாப்பு போலீசாரின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு கூறப்படுவதை முன்னிட்டு பெங்களூரு நீதிமன்றத்துக்கு அருகே சாலையில் திரண்ட தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்ட அதிமுகவினர் தடுப்புகளை மீறி நுழைய முயன்ற போது அவர்கள் மீது போலீசார் லேசான தடியடி நடத்தினர். பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக முதல்வர் ஜெயலலிதா போயஸ் கார்டனிலிருந்து காலை 8:40 மணிக்கு புறப்பட்டார். அவருடன் தோழி சசிகலா, சசிகலாவின் அண்ணி இளவரசி ஆகியோரும் அதே காரில் சென்றனர். விமான நிலையத்திலிருந்து 8:40 மணிக்கு தனி விமானத்தில் புறப்பட்ட அவர்கள் 9:40 மணிக்கு பெங்களூரை அடைந்தனர். அங்கிருந்து ஹோட்டலுக்கு சென்று தங்கிய மூவரும் ஓய்வுக்கு பின் 10:20 மணிக்கு பெங்களூரு பரப்பன அக்ரஹாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக நீதிமன்றத்தில் ஆஜராயினர். இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுதாகரனும் அங்கு ஆஜரானார். Z+ பாதுகாப்பில் உள்ள ஜெயலலிதா ஆஜராவதை முன்னிட்டு நீதிமன்றத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இதனிடையே நீதிமன்ற வளாகத்தின் முன்பு தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் திரண்டனர். ஒரு கட்டத்தில் போலீஸ் தடுப்புகளை அதிமுகவினர் தாண்டி குதிக்க முயன்றபோது அவர்கள் மீது போலீசார் லேசான தடியடி நடத்தினர். அப்போது அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், எடப்பாடி பழனிசாமி ஆகியோரும் தடியடி பிரயோகத்தில் சிக்கிக் கொண்டனர். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் வன்முறையில் ஈடுபட்டனர். ஜெயலலிதா சொத்து வழக்கு தீர்ப்பை ஒட்டி சென்னை போயஸ் தோட்டம் ஜெயலலிதா வீட்டு அருகிலும் ராயபுரம் கட்சி அலுவலகத்திலும் அதிமுகவினர் திரண்டிருந்தனர். அதேபோல கோபாலபுரம் கருணாநிதி வீட்டு அருகே திமுகவினர் திரண்டிருந்தனர். தீர்ப்பு குறித்த தகவல் வெளியானதை அடுத்து அருகருகே இருந்த இரு தரப்பினருக்கும் இடையே திடீர் மோதல் ஏற்பட்டது. சென்னையின் பல பகுதிகளிலும் அதிமுகவினர் பேரணியாக புறப்பட்டு ஆங்காங்கே சாலை மறியலில் ஈடுபட்டனர். பிற்பகலுக்கு பின் அரசு பேருந்துகள் பெருமளவு குறைக்கப்பட்டன. ஆட்டோக்களும் கிடைக்காமல் பொதுமக்கள் பெரும் சிரமமும் பீதியும் அடைந்தனர். சென்னையின் பல பகுதிகள் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடியது. கடைகள் அடைக்கப்பட்டன. ஜெயலலிதா வெற்றி பெற்ற ஸ்ரீரங்கம் தொகுதியில் பல இடங்களில் திறந்திருந்த கடைகள் மீது அதிமுகவினர் தாக்குதல் நடத்தினர். அதிமுகவினர் கூட்டமாக ஓடி வருவதை பார்த்து கடைகள் அவசரமாக அடைக்கப்பட்டன. வாகனங்கள் மறிக்கப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டன.
வேலூரிலும் அதிமுகவினர் திரண்டு வந்து சாலைகளில் ஓடிய வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தியதுடன் கடைகளையும் சேதப்படுத்தினர். சாலையோரத்தில் தங்கியிருந்த பெண்களை போலீசார் பாதுகாப்புடன் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். நெல்லையில் பல பகுதிகளில் அதிமுகவினர் திரண்டு ஆங்காங்கே சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் பல்வேறு இடங்களில் சாலை மறியல், கடைகள், வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தியதால் பெரும் பதட்டமும் பீதியும் ஏற்பட்டது. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வெளியானதை அடுத்து தமிழகத்தில் ஏற்பட்ட வன்முறைகள் குறித்து மத்திய அரசு விளக்கம் கேட்டுள்ளது. பெங்களூரு தனி நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் வன்முறையில் ஈடுபட்டனர். பல இடங்களில் கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. காஞ்சிபுரத்தில் ஒரு பேருந்து தீ வைத்து எரிக்கப்பட்டு முற்றிலும் சாம்பலானது. இதுகுறித்த தகவல்கள் வெளியானதை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழக கவர்னரிடம் மாநில சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து விளக்கம் கேட்டது. இதையடுத்து தமிழக டிஜிபி ராமானுஜத்திடம் கவர்னர் விளக்கம் கேட்டார். இதைத் தொடர்ந்து டிஜிபி ராமானுஜம் தலைமையில் போலீஸ் உயரதிகாரிகளின் அவசர கூட்டம் நடந்தது. அப்போது வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு மேல் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மறியலில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தரப்பில் அறிவிக்கப்பட்டது. மாலை முதல் பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து அதிமுகவினர் கைது செய்யப்பட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அமெரிக்காவை சென்றடைந்துள்ள பிரதமர் மோடியை நியூயார்க் மேயர் நேரில் சந்தித்து பேசினார். அமெரிக்காவில் 5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக வியாழனன்று டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் புறப்பட்ட பிரதமர் மோடி வெள்ளியன்று நியூயார்க்கில் உள்ள ஜான் கென்னடி விமான நிலையம் வந்தடைந்தார். மோடியை அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் ஜெய்சங்கர் மற்றும் தூதரக அதிகாரிகள் வரவேற்றனர். அங்கிருந்து ஹோட்டலுக்கு புறப்பட்டுச் சென்ற மோடியை காண ஏராளமானவர்கள் திரண்டனர். வி லவ் மோடி, அமெரிக்கா லவ்ஸ் மோடி, இந்தியன் அமெரிக்கன் லவ்ஸ் மோடி என்பது போன்ற கோஷங்கள் முழங்கியதை அடுத்து ஹோட்டலிலிருந்து மோடி வெளியே வந்து அவர்களை நோக்கி உற்சாகமாக கையசைத்து வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். அமெரிக்க சுற்றுப்பயணத்தின் முதலாவது அதிகாரப்பூர்வ சந்திப்பாக நியூயார்க் மேயர் பில் டே பிளேசியோவுடன் மோடி பேச்சு நடத்தினார். அப்போது 5 லட்சம் வீடுகளை கட்ட நியூயார்க் மாநகர நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது குறித்து மோடி ஆர்வத்துடன் கேட்டறிந்தார். நியூயார்க்கில் 2001ஆம் ஆண்டில் இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு பயங்கரவாதத்தை ஒடுக்க போலீசார் எடுத்த நடவடிக்கைகள், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அமல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள், கூட்ட நெரிசலை கையாள மேற்கொள்ளப்படும் வழிமுறைகள் போன்ற விவகாரங்கள் குறித்தும் இருவரும் பேச்சு நடத்தினர். அதைத் தொடர்ந்து நோபல் பரிசு பெற்ற புற்றுநோய் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் ஹரோல்ட் வார்மஸ் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவுக்கு வருகை தர வேண்டும் எனவும் பேராசிரியர் ஹரோல்டுக்கு அழைப்பு விடுத்த மோடி இந்தியாவின் மருத்துவத்துறை ஆராய்ச்சிக்கு உதவ வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். சனிக்கிழமையன்று ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றவுள்ள மோடி நியூயார்க் இரட்டை கோபுர தாக்குதல் நினைவிடத்துக்கும் சென்று அஞ்சலி செலுத்துகிறார். டெல்லி உயிரியல் பூங்காவில் வெள்ளைப்புலியால் கடித்து குதறப்பட்ட தனது கணவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அல்ல என்று அவரது கர்ப்பிணி மனைவி கூறியுள்ளார். டெல்லி உயிரியல் பூங்காவில் மக்சூத் கான் என்ற 20 வயது வாலிபரை துடிக்க துடிக்க வெள்ளைப்புலி கடித்து குதறிய சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் நாடு முழுக்க கடும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியது. வெள்ளைப்புலியின் வாழிடத்தைச் சுற்றி உயிரியல் பூங்கா அதிகாரிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததாலேயே வாலிபர் தவறி விழுந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததைத் தொடர்ந்து உயிரியல் பூங்கா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மக்சூத் கான் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவர் தானே குதித்ததாகவும் நடந்த சம்பவத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு என்றும் உயிரியல் பூங்காவின் செய்தி தொடர்பாளர் ரியாஸ் கூறியதை மக்சூத் கானின் மனைவி நிராகரித்துள்ளார். தன் கணவர் நல்ல மனநலனோடு இருந்ததாகவும் உயிரியல் பூங்கா அதிகாரிகள் கட்டுக்கதைகளை கட்டி விடுவதாகவும் கூறினார். उसका सास ने बोली है वहाँ से चिड़ियाखाने से फोन आया था
चिड़ियाघर से आपने फोन आया था। अच्छा, चिड़ियाघर की तरफ से ये भी बोला जा रहा है कि वो लड़का थोड़ा मानसिक तौर नहीं, सब झूठ है, सब झूठ बातें, सही था वो, सब झूठ बातें। कोई उसको मानसिक तौर पे परेशानी थी जिस वजह से वो थोड़ा आगे चला गया था पीछे? नहीं। அதிகாரிகள் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் மருமகன் உயிருடன் இருந்திருப்பான் என்று மாமியார் கண்ணீருடன் கூறினார். 20 मिनट बैठ के था, एकदम बचाने का कोशिश करता तो बच जाता, मगर लोग बेलपारवी छोड़ दिया. மக்சூத்தின் தந்தை ஆட்டோ ஓட்டி வருகிறார். மனைவி ஃபாத்திமா 7 மாத கர்ப்பிணியாக உள்ளார். டெல்லியில் மேம்பாலத்துக்கு அடியில் வறிய நிலையில் வசித்து வரும் மக்சூத்தின் குடும்பத்துக்கு டெல்லி உயிரியல் பூங்கா நிர்வாகமோ மாநில அரசோ இதுவரையில் எந்த நிவாரண உதவியையும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலை சனியன்று ஒரு சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,320 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,540 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 41 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 39,025 ரூபாயாக இருந்தது. கோவையில் தினமலர் நாளிதழ் நடத்தும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி கோலாகலமாக துவங்கியது. கோவை மக்களை குஷிப்படுத்தும் வகையில் தினமலர் நாளிதழ் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் என்ற கண்காட்சியை கொடிசியா வளாகத்தில் துவங்கியுள்ளது. இந்த கண்காட்சியை மாநகர குற்றப்பிரிவு போலீஸ் கமிஷனர் ரம்யா பாரதி துவக்கி வைத்தார். அப்போது தினமலர் நாளிதழ் இணை ஆசிரியர் ராமசுப்பு உடன் இருந்தார். கோவை மக்கள் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்கும் வகையில் ஆட்டோமொபைல் துவங்கி ஆடைகள், சமையல் பொருட்கள், பர்னிச்சர், அழகு சாதன பொருட்கள் என வீட்டுக்கு தேவையான அனைத்து வகை பொருட்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இந்த ஸ்மார்ட் ஷாப்பர் இந்த இதுக்கு வந்திருக்கிறோம். எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எல்லா ஸ்டாலும் நல்லா இருக்கு. ரொம்ப அழகா எல்லாமே நல்லா இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் எல்லாமே கம்மியான ரேட்ல தர்றாங்க. இங்க இருக்கிற ஸ்டால்ல புக் பண்ணா ரேட் வந்து டிஸ்கவுண்ட் விலையில தர்றாங்க. இதே ஷோரூம்ல போனா 25% அதிகமா இருக்குது. நாங்க அதையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேன்சி அந்த ஐட்டம் நல்லா இருக்குங்க. ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. டிஃபரன்ஸா இருக்கு. டிசைன்ஸ் நல்ல வெரைட்டியா நிறைய நல்லா இருக்கு. குழந்தைகளை கவரும் வகையில் படகு சவாரி, புல்ரைட், வண்ண மீன்கள் கண்காட்சி என பலவிதமான அரங்குகளும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் கண்காட்சியில் அமைந்துள்ளன. நான் இப்பதான் வந்தேன். போட் ரைட் போனோம், நானும் என் தம்பியும். இந்த புல் ரைட் ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. அது வீடு டெக்கரேஷன் லைட்ஸ், அது தாய்லாந்துல இருந்து வருது இந்த லைட். நம்ம இந்தியால கிடையாது, இது தாய்லாந்து ப்ராடக்ட். பாலி கார்பெட் மெட்டீரியல் செய்யறது. எவ்வளவு ஹீட் ஆனாலும் ஒன்னாகாது, கலர் பேட் ஆகாது. பெட்ரூம், ஹால் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் மேல யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லா வேணா கலர்ஃபுல்லா வாங்கிக்கலாம். ஒயிட்ல வாங்கி போட்டீங்கன்னா இது வந்து கலர்ஸ் பல்ப் போட்டுக்கலாம். நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம், சர்ப்ல போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது இம்போர்ட்டட் மெட்டீரியல். 200 இருந்து 2500 வரைக்கும் இருக்குது. திங்கட்கிழமை வரை தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெறவுள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சியில் பல்வேறு வகையான உணவு வகைகளும் கமகம மணத்துடன் இடம் பிடித்துள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.